சிஎஸ்கே அணியில் தோனி கேப்டன்சியில் ஃபார்ம் அவுட் வீரர் கூட அதிரடி காட்டினார்கள். அஜிங்கியா ரஹானே, ராபின் உதப்பா போன்ற வீரர்களும் அதிரடியாக விளையாடினார்கள். ஆனால் ஏலத்தில் எப்பொழுதுமே சிஎஸ்கே மெத்தனமாக செயல்படுவதை வழக்கமாகவே கொண்டிருந்தது. இந்த நிலையில் IPL 2025 தொடருக்கான ஏலத்தில் தொடர்ச்சியாக சொதப்பல் வீரர்களை மட்டுமே ஏலம் எடுத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மகேந்திர சிங் தோனி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு அதிக வயதாகிவிட்டது. குறிப்பாக அடுத்த சீசனோடு தோனி ஓய்வு அறிவிக்க இருப்பதாகவும் கிட்டத்தட்ட உறுதியாகி வருகிறது. ஆகையால் சிஎஸ்கே அணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. குறிப்பாக அபாரமாக விளையாடும் இளம் வீரர்களை கண்டுபிடித்து அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இனி 5 இளம் வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஓபனர்களாக இனி ருத்துராஜ் கெய்வாட், ஆயுஷ் மாத்ரே ஆகியோர் இருப்பார்களா. மேலும் டிவேவிஸ், மதிசா பதிரானா, நூர் முகமது ஆகியோர் தான் முக்கிய வீரர்கள். இந்த 5 பேரை சுற்றிதான் சிஎஸ்கே அணியை கட்டமைக்க உள்ளார்களா. இந்த 5 பேரில் 3 பேர் பேட்டர்கள். ருத்துராஜ், மாத்ரே ஆகியோர் ஓபனர்களாகவும், டிவோல் பிரேவிஸ் ஒன் டவுன் பேட்டராகவும் ஆட முடியும். நூர் முகமது நிரந்தர ஸ்பின்னராகவும், பதிரானா நிரந்தர வேகப்பந்து வீச்சாளராகவும் இருப்பார். 5 பேரில் 3 பேர் வெளிநாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள். இனி ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை சேர்த்துவிட்டு தரமான இந்திய பேட்டர்கள், பவுலர்களை வாங்க சிஎஸ்கே முடிவு செய்துள்ளதா. 19வது சீசனில் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு கோப்பையை வெல்வதை இலக்காக வைத்த தற்பொழுதிருந்தே அணி தேர்வில் கவனம் செலுத்த முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.